பெரிய இருக்குது விரோதம். இன்னும் அடிச்சு குடுமையை பிடிச்சு மல்லு கட்டா மட்டும்தான் கிடைக்கும் நம்ம சபையில நினைக்கிறேன். அப்படியே வார்த்தையை அம்பு பாய்ச்சறது மாதிரி பாய்ச்சறதுல நம்ம ஆட்களை மாதிரி எவனும் கிடையாது. ஐயோ, நான் அது சோத்திரம். ஆண்டவர் உங்க வாய்க்கெல்லாம் ஒரு ஜிப்பு போட்டு அந்த ஜிப்பில் ஒரு லாக் போட்டு ஒரு பூட்டு தொங்க விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாருன்னு சொன்னா தோத்திரம். எனக்கிட்ட நான் உடனே ஒரு பூட்டை போட்டு நானே சாவியெல்லாம் வச்சிருப்பேன். சில நேரம் நம்ம ஆட்க பார்த்தீங்கன்னா பேசுற பேச்சு இருக்குதே ஆத்தடி. தோத்திரம். கத்தி தேவையில்லை, அருவா தேவையில்லை, தோத்திரம் தூக்கு மரம் தேவையில்லை, வார்த்தையிலே கொன்றுவாயா நம்ம ஆள்க. பயங்கரமான பயிலுக. ஒருத்தனை எப்படி இன்சல்ட் பண்ணணும், ஒருத்தனை எப்படி இரிட்டேட் பண்ணணும், ஒருத்தனை எப்படி சாவடிக்கணும் எல்லாம் தெரிஞ்சது. என்னுடைய ஆங்கில ஆசிரியர் ஒரு முறை பாடம் எடுத்துட்டு இருந்தார், பயங்கரமா பாடம் எடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான கொலை செய்கிற முறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்துல கிராஸ்ல ஏத்தி கொலை பண்ணுவாங்க, அரபு கண்ட்ரீஸ்ல தூக்குல தொங்க விட்டு துப்பாக்கியில சுடுவாங்க, சில நேரம் தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவாங்க, கொலை செய்யறதுல டிஃபரெண்டானது இருக்குது, தோலை உரிச்சு உயிரோட தோலை உரிப்பாங்க அப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படி கொள்ளுவாங்க அப்படி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நாட்டில் உங்களை மாதிரி பேசி கொள்ளுவாங்க சார். நான் ஒருத்தன் டக்குன்னு பட்டாருன்னு சொல்லிட்டான். நம்ம நாட்டில் தூக்குல போடுவாங்கன்னு சொல்ல வந்து, நம்ம நாட்டில் அவர் சொன்னார் பாருங்க, டக்குன்னு சொன்னான் உங்களை மாதிரி பேசி கூட கொள்ளலாம் சார் அப்படின்ட்டான் பட்டாருன்னு. அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டு கக்கன்னு சிரிச்சிட்டாரு. இப்போ அவர் தான் அந்த காலேஜில் பிரின்சிபால் இருக்கிறாரு. சத்ரன் சொன்னவனையும் மறக்கல, கேட்டவரையும் மறக்கல. இது ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ஜாய் பண்ணது நாங்க தான். பட்டாருன்னு சொன்னான் நம்ம நாட்டில் அப்படின்னு சொன்னார்ல, உங்களை மாதிரி பேசி கூட கொள்வாங்க சார் அப்படின்னா. அது மாதிரி நம்ம ஆளுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஐயோ சோதர் இந்த வார்த்தைகள் எல்லாம் செவி கொடுத்து கேட்கறதுக்கு செத்துறலாம்னு தோன்ற அளவுக்கு அப்படியே நாவ பயங்கரமான ஆயுதமா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வாயினால செய்யற பாவம் தான். புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், வாக்குவாதங்கள், பிரைசலால் கலகங்கள் எல்லாம் எப்பதான் பிறக்கும்? வாய் இருக்குல்ல, அந்த வாய் தான் காரணம். ஊழியக்காரன் பயந்து இருப்பான், எப்படா விசுவாசியை அடிச்சுக்கிடுவாங்களோ தெரியாதுன்னு. ஊழியக்காரனுக்கு அது பயந்தான். ரெண்டு சபையில இருக்கிற ரெண்டு விசுவாசிகளுக்குள்ள விரோதம் வந்துருச்சு அப்படின்னா செத்தான் ஊழியக்காரன். ஐயோ, அவன் மண்டை காயும். அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு நாசமா போறவன் எங்கிட்டாவது போய் முட்டி மோத மாட்டாங்க. ஊழியக்காரர் யார் பக்கத்துல நிக்கிறாருன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கதான் விளக்கு மாத்த கொண்டு எங்களை நாங்களே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சோத்திரம். ஊழியக்காரர் ஒரு சபையில பாருங்க, ரெண்டு குரூப்பா கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் திருநெல்வேலி குரூப், ஒருத்தர் கன்னியாகுமரி குரூப். ஒரு சபை. இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏசுதான் ரத்தம் சிந்தினாருன்னே மறந்துட்டாங்க கொஞ்ச நாள்ல. விளங்குதா? ஏசு ரத்தம் சிந்தினாரு, எனக்கும் ஏசுதான் ரத்தம் சிந்தினாரு. இவன் நினைச்சுட்டான் நமக்கு திருநெல்வேலி இயேசுவும் அவனுக்கு கன்னியாகுமரி இயேசுவும் ரத்தம் சிந்திட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. வேறொரு இயேசு. திருட்டு பயில கடைசி வரலும் சத்தியத்தை விசுவாசிக்காத பயில சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்பான் பாருங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. இப்ப யோசிக்கிறான், ஊழியக்காரன் இப்ப யாரு பக்கத்துல நிப்பான்னு பார்ப்போம். சோதரன், ஊழியக்காரன் கொஞ்சம் திருநெல்வேலி ஆட்களோட பேசிட்டா, பத்தியா அவன் திருநெல்வேலிக்காரனோடயே பேசுறாங்கிறான். தோத்திரம். அதே ஊழியக்காரர் கன்னியாகுமரிக்காரன் போய் பேசினா, இவன் நம்ம ஊருக்காரனா இருந்துட்டு நமக்கே துரோகம் பண்ற துரோகிடாவேங்கிறான். ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு இவனுக்கு ரெண்டு பேரும் மல்லு கட்டினதுக்கு யாருக்கு மண்டையில முடி போகுது? ஊழியக்காரன். அப்ப ஊழியக்காரனுக்கு பயம் வருமா வராதா? அவர் பவுல் சொல்றார், உங்களுக்குள்ள விரோதம் வந்தா எனக்கு பயம், உங்களுக்குள்ள கலகம் வந்தா எனக்கு பயம். நீங்க எல்லாம் ஒரே சிந்தையா, கிறிஸ்துவின் சிந்தையா? நாங்க சொல்றதை கேட்டு நடந்தா பிரச்சனை இல்லை. நீ தான் கேட்க மாட்டியே. நீ தான் மாம்சத்திலே வாழ்ந்து மாம்சத்திலே சாவணும் இருக்கிற கிறிஸ்தவனாவில் இருக்க. இங்க யாராவது மாம்சத்துல சண்டை போடணும், மல்லு கட்டணும், வார்த்தையை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும்னு நினைப்பு இருந்துச்சுன்னா தூக்கி தூர போடு. சிலுவையில கொண்டு போய் கையை காலை அடிச்சது மாதிரி இந்த நாக்கையும் போய் தயவு செய்து ரெண்டு ஆணியை போட்டு அடி. உன்னால 4 பேர் சபைக்கு வராம போயிடக்கூடாது, உன்னால 4 பேர் அவிசுவாசத்துக்குள்ள போயிடக்கூடாது, உன்னால 4 பேர் கெட்டு போயிடக்கூடாது.
பிரைஸ் தி லார்ட். நம்மளால சபைக்கு அழைத்து வரப்படணும், நம்மளால துரத்தி விடப்படக்கூடாது. சில நேரம் ஊழியக்கார வாய சூனியக்கார வாயா இருக்கும், அவனே போதும் துரத்தி விட்டுருவான். ரொம்ப நாள் விசுவாசியா இருக்க ஒரு அம்மா பாவம் வயசான காலத்துல சபைக்கு வந்து பின்னாடி இப்படி வந்து சாஞ்சு உட்காந்து காலை அக்கடான்னு நீட்டி இருக்கு. இந்தா யாரும் திரும்பி பார்க்காதீங்க, பின்னாடி ஒரு பேய் வந்து உட்கார்ந்து இருக்குன்ற. ஊழியக்காரன் யாரு? நம்ம வயலுதான். அந்த அம்மா சொல்லி, தம்பி நீ எனக்கு மகனை போல, நீ என்ன பெத்த? ஏய் நீ ஏமா என்ன பெத்த அப்படின்னு மல்லு கட்டிச்சான். யாரு செஞ்ச வேலை? தோத்திரம். இவனுங்க வசனத்தையும் படிக்க மாட்டானுங்க, வசனத்தையும் போதிக்க மாட்டானுங்க, வசனத்தின்படி வாழவும் மாட்டானுங்க. இவனுங்களாலையும் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளால அழைத்து வரப்பட்டவர்களை விட நம்மளால துரத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு 10 விசுவாசியா இருந்தாலும் மணி மாதிரி இருக்கணும், எதுக்கு ஆட்டிட்டு தெரியவா? நான் கேட்கிறேன், எதுக்குன்னு கேட்கிறேன். 10 பேர் இருந்தாலும் என்ன செய்ய? மணி மாதிரி விசுவாசி வேணும். நான் ஆட்டுறா கடைசி வரை நீ மணி ஆட்டத்தான் லாய்க்கு. அவனை பேசி துரத்தி விட்டாச்சு, அடுத்து உட்கார்ந்துருக்க மாதிரி அவளை பேசி துரத்தி விடணும். அடுத்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு கிருபை வேற. எல்லாம் கிருபை தான் ஏசப்பா தந்த கிருபை தான். பாட்டு வேற. விளங்குமாடே? ஊழியம் செய்ய வந்தேலா வேற என்னத்துக்கு வந்தே? நீங்க ஒன்னும் புரியல. ஒரு சபையில விசுவாசி துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். பாவம் அது புதுசா வந்து உட்காந்துருக்கும், பொட்டு வச்சு வந்து உட்காந்துருக்கும். அது பாவம் ஏதோ நகை போட்டு வந்து பாவம் உட்காந்துருக்கும். ஏன்டா வந்தோம்னு யோசிக்க வைப்பாங்க. இன்னும் நீ திருந்தல, இன்னும் உனக்கு சத்தியம் விளங்கல, இன்னும் உனக்கு புரியல. புரியல அன்னைக்கு புரியட்டு, கம்முன்னு கடை. நீ முதல்ல சும்மா இரு. அவன் இன்னும் முதல்ல விசுவாசத்துல வரட்டும். அவன் முதல்ல இயேசு யாருன்னு அவனுக்கு முதல்ல தெரியட்டும். அப்புறம் மாறுபாடுள்ள ஜீவியம்னா என்ன, அப்புறம் உன்னதம்னா என்ன, புதிய எருசலேம்னா என்ன, சீயோன்னா என்ன, அதெல்லாம் அடுத்து படிக்கட்டும். 12ஆம் கிளாஸ் பரீட்சை பேப்பரை கொடுத்துட்டு இன்னைக்கு நீ பாஸ் பண்ணல, 1ஆம் கிளாஸ் பையில பிடிச்சு அவன் பேன் பார்ப்பான். டிஃபரன்சியல் கால்குலஸ் அவனுக்கு வாசிக்கவே முடியாது. டி ஐ எஃப் எஃப்னு இருக்கவனை பிடிச்சி இன்னைக்கே நீ இப்படியே நட. 3 வாரம் ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்தா போதும், என்னைக்கு நகையை கலட்டுறேன்னு கேட்கிறான். நம்மாளு விளங்குவானா? முதல்ல இயேசுவை என்னைக்கு விசுவாசிக்க போறேன்னு கேளு. வந்த உடனேயுமே குழந்தை சத்தா வளரணும்னு ஆப்பாயில் எடுத்து வாயில ஊட்டுறது. குழந்தைக்கு தேவை என்னது? பால். குழந்தை சத்தா வளரணும் அப்படின்ட்டு நல்ல முட்டையை அடிச்சு நல்ல ஆப்பாயில் போட்டு ஊட்டினேன்னா அவ்வளவு தொண்டையில விற்க என்ன ஆகி போகும்? முதல்ல கருவுல இருக்க குழந்தையவே அபாசன் பண்ற அளவுக்கு நம்ம ஆளுக்கு பண்ற சேட்டை. முதல்ல அவர்கள் இயேசுவை புரியட்டும். இயேசுவை கம்ப்ளீட்டா விளங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துரும். இவன் பண்ற இவன் வாய் இருக்கு பாருங்க, ஐயோ பாப்போம். ஒருத்தனை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை இந்த பரலோகத்தின் பாதையில இழுத்து கொண்டு வர்றதுக்கு பிரசவ வேதனைப்படுறோம். நர்ஸ் வேலை பார்க்கறோம்னு சொல்லிட்டு நார வேலை பார்த்து விட்டு போயிருது சில விசுவாசி. அப்படி செய்யலாமா? என்னோடு பேசும்போது அன்பு, பொறுமை, தாழ்மை அதெல்லாம் வெளிப்படணுங்க. நாங்க இப்படி கண்டிச்சு பேசுறோம்னா எதுக்காக அப்படின்னா, பாஸ்டர் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு. சில நேரம் கத்திரி வச்சு சில கிளைகளை வெட்டணும், சில நேரம் கத்தி வச்சு சில கிளைகளை வெட்டணும், சில நேரம் அருவாள் வச்சு தான் சில கிளைகளை வெட்டணும். எல்லா கிளைகளையும் அருவாளை வச்சு வெட்ட முடியாது. சில நேரம் சில கிளைகளுக்கு கோடாரி ரம்பமும் வச்சு தான் அறுக்கணும். அல்லேலூயா, தோத்திரம். எனக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் உங்கள் கிளைகள் நறுக்கப்படும் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. பவுலுக்கு பயம், இவனுங்க சண்டை போட்டு ஊழியத்தை கெடுத்துருவானுங்களோ, இவனுங்களுடைய விரோதம் ஊழியத்தை கெடுத்துருமோ, இவங்களுடைய கழகம் ஊழியத்தை கெடுத்துருமோ, இவங்க சாதியை சொல்லி அடிச்சுக்கிறாங்க, இவங்க அதை சொல்லி மதத்தை சொல்லி அடிச்சுக்கிறாங்க, இவங்க தேசத்தை சொல்லி அடிச்சுக்கிறாங்க, இவங்க இனத்தை சொல்லி அடிச்சுக்கிறாங்க, நாசமா போறவங்க ஊழியத்தை கெடுத்துருவாங்கன்னு பயம் வருது. யாருக்கு?
சொல்றாரு சோதரம், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள், இவைகள்னால் நான் பயந்து இருக்கிறேன்.